வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 49. உழைப்பாளி அடிமையானான் என்பது தலைப்பு. பண்டமெல்லாம் தானியத்தால் மதித்த காலம் பயிரிடுவோன் உயர்வாக கருதப்பட்டான். பண்டங்கள் பண மதிப்பை பெற்ற பின்னர் பாட்டாளி பலவிதத்தும் சுரண்டப்பட்டான். பண்டங்கள் பணமுடையோரிடத்தில் சேர சேர பாடுபடுவோர் அடிமையானார். அந்தோ பண்டங்கள், தொழில் நிலையம், அரசு மூன்றும் பணமுடையோர் பிடியின் கீழ் வந்ததாங்கே. பாருங்கள், இந்த உழைப்பாளிகள் எவ்வளவு கீழான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். சுதந்திரமே இல்லாமல் அடிமை நிலைக்கு அவர்கள் சென்று சிக்கிக் கொண்டார்கள். என்ன காரணம் என்றால், ஒரு காலத்தில் உழைப்பாளிகள் தான் சிறப்போடு வாழ்ந்தார்கள். ஏன்னா அன்றைக்கு பணம் கிடையாது. பண்டம் என்றாலே தானியம்தான். அப்படி தானியத்தை உயர்வாக மதித்த பொழுது விவசாய பெருமக்களது உழைப்பு மதிக்கப்பட்டது. எப்பொழுது பணம் வந்ததோ அந்த பணத்தை அடிப்படையாக கொண்டு உழைப்பாளிகளது உழைப்பு பலவிதத்தும் சுரண்டப்பட்டது. இப்போ பணத்தை கொண்டு என்ன செய்யறாங்க? பண்டங்களை வாங்கி குவிக்க தொடங்கினார்கள். அப்போ பண்டங்கள் பணம் வைத்திருப்பவர்கள் கையில் சேர சேர பாடுபட்டு உழைக்கும் அந்த உழைப்பாளிகள் பணக்காரர்களுக்கு அடிமையாக கை கட்டி சேவகம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஏன்னா இவங்கள்ட்ட உழைப்பு இருக்கு, ஆனால் இவர்கள் உழைக்கக்கூடிய பூமி பணக்காரர்கள் கையில இருக்கு. அப்போ வேற வழி இல்லாமல் அந்த பணக்காரர்கள் கிட்ட போய் இவங்க வேலை செய்ய தொடங்கினார்கள். பணம் பத்தும் செய்யும் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது அல்லவா? அந்த பணம் பாருங்க, உழைப்பாளிகளை சுரண்டியதோடு நிற்கவில்லை. அதனுடைய அசுர கரங்கள் தொழில்கள் அனைத்தையும் வளைத்து கொண்டது. அது மட்டுமல்ல, ஆட்சியையும் அது தன் பிடிக்குள் வைத்து கொண்டது. ஆக பொருட்கள், அந்த பொருட்களை உற்பத்தி செய்கிற தொழில், இந்த தொழில்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கக்கூடிய ஆட்சி, இந்த மூன்றும் பணக்காரர்கள் கையில் சிக்கிக் கொண்டது. பாட்டாளிகள் நிலை பரிதாபத்திற்குள்ளானது. நன்றி. வாழ்க வளமுடன்.